வணக்கம். நம்ம இப்போ ரெகுலரா ஆர்மி அக்னிபாத் அதாவது ஜிடி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 15 கொஸ்டின் ஜிகே கொஸ்டின் பார்க்க போறோம். அதை பார்த்தீங்கன்னா 19 ஏப்ரல் 2023 ஷிஃப்ட் 1ல கேட்ட ஒரு 15 கொஸ்டின் ஜிகே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் இஸ் த ஹராப்பன் சிட்டி ஆஃப் காலிபங்கா லொகேட்டட்? அதாவது காலிபங்கா அப்படின்றது, அதாவது ஹரப்பா நாகரிகத்தினுடைய காலிபங்கா நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாகிஸ்தான், ரெண்டாவது ஆப்ஷன் ஹரியானா, 3 ராஜஸ்தான், 4 குஜராத்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்குது. அதாவது காலிபங்கா எங்க இருக்கு அப்படின்னா தற்போது ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு. ஹனுமன்கர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குண்ணே. ஹனுமன்கர் டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுக்கு காலிபங்கா அமைஞ்சிருக்கு. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. அதாவது ரெண்டாவது கொஸ்டின் பாத்துருங்க. ஹூ டுக் ஓத் அஸ் த 22nd கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா ஆன் 18th February 2023? அதாவது 18 பிப்ரவரி 2023 அன்று மகாராஷ்டிராவுடைய கவர்னராக பதவியேற்று கொண்டவர் அதாவது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா, அந்த டைம்ல இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அந்த டைம்ல ரமேஷ் பயாஸ் அப்படின்றவர் 22வது கவர்னராக மகாராஷ்டிராவில் 18 பிப்ரவரி 2023 பதவியேற்றிருப்பாரு. இப்போ யாரு இருக்காங்க அப்படின்னா ஜிஷ்ணுகுமார் சர்மா அப்படின்னு இருக்காங்க. ஜிஷ்ணுகுமார் சர்மா அப்படின்றவர் இருக்காங்க. கரண்ட் கவர்னர் ஜிஷ்ணுகுமார் சர்மா. ஓகே, மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா? அதாவது லோக்சபானுடைய முதல் சபாநாயகர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்தார் ஹியூமங் சிங், எம்ஏ ஐயங்கார், நீலம் சஞ்சீவ் ரெட்டி, கணேஷ் வாசுதேவ் மாவலங்கார். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் கணேஷ் வாசுதேவ் மாவலங்கார். இதுதான் சரியான ஆன்சர்ண்ணே. அதாவது ஃபர்ஸ்ட் லோக்சபானுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இவர் தான். அதாவது 1952 இந்தியா ஒரு முதல் கவர்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அந்த கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் முதல் சபாநாயகர் யாருன்னா கணேஷ் மாவலங்கார். அதுக்கடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. ஆர்டிகிள் 17 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆர்டிகிள் 17 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ரெண்டாவது ஆப்ஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லயபிலிட்டி, தேர்டு அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன் ரைட் டு எஜுகேஷன். 4 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆர்டிகிள் 17 பார்த்தீங்கன்னா அதாவது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை ஒழிப்பை பத்தி சொல்லுதுண்ணே. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ரெண்டாவது பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லயபிலிட்டி. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 21. இது ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லயபிலிட்டி ஆர்டிகிள் 21. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 18. ஆர்டிகிள் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ரைட் டு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 21A. இது பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வந்தாங்க. 86வது சட்ட திருத்தம் 2002 அன்று கொண்டு வரப்பட்டதுண்ணே. ரைட் டு எஜுகேஷன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி தான். ஓகேவா? 5வது கொஸ்டின். ஹூ கேவ் த டைட்டில் ஆஃப் சர்தார் டு வல்லபாய் பட்டேல்? அதாவது வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் அப்படின்ற பட்டம் எங்க கிடைச்சது அப்படின்னா பர்தோலி அப்படின்ற இடத்துல கிடைச்சது. அதாவது பர்தோலி ஒத்துழையாமை இயக்கம் அந்த இதுல கிடைச்சது. அது கொடுத்தது யாருன்னா மகாத்மா காந்தியும் உமன்ஸ் ஆஃப் பர்தோலி, இந்த 2 பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உமன் ஆஃப் பர்தோலி. இதுதான் நம்மளுக்கு சரியான விடை. ஆனா மகாத்மா காந்திஜி போட்டாலும் கரெக்ட் தான். ஆனா நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா உமன்ஸ் ஆஃப் பர்தோலி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். மகாத்மா காந்தி போட்டாலும் கரெக்ட் தான். ஓகே, 6வது கொஸ்டின். த ஜாயிண்ட் நாவல் எக்ஸசைஸ் வருணா இஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேஷன்? அதாவது வருணா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் நாவல் எக்ஸசைஸ், அதாவது கடற்படை கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் எந்த நாடுக்கும் இடையே நடைபெற்றது? இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே நடைபெறுதுண்ணே. 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பிரான்ஸ். இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே
நடந்த கடற்படை கூட்டு பயிற்சி. அதுக்கடுத்து 7வது பாருங்க கொஸ்டின். சந்தோஷ் டிராபி இஸ் ரிலேட்டட் டு, அதாவது சந்தோஷ் டிராபி எந்த விளையாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் 1 ஃபுட்பால், ஆப்ஷன் 2 கிரிக்கெட், ஆப்ஷன் 3 செஸ், ஆப்ஷன் 4 டென்னிஸ். இதுல பாத்தீங்கன்னா சந்தோஷ் டிராபி ஃபுட்பாலோட தொடர்புடையது, கால்பந்தோட தொடர்புடையது. அடுத்து கொஸ்டின் 8. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஓன் விஜய் ஹசாரே டிராபி அட் த நரேந்திர மோடி ஸ்டேடியம் இன் அகமதாபாத், குஜராத். அதாவது விஜய் ஹசாரா டிராபியை வந்து கரண்டா எந்த டீம் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா சௌராஷ்டிரா தான் ஜெயிச்சிருக்கோம். ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். சௌராஷ்டிரா டீம் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 9வது கொஸ்டின். அஸ் ஆன் 31 மே 2020 how many languages enjoy the status of classical language in India? அதாவது இந்தியால வந்து அந்த மே 2020 அன்று 31 மே 2020 அன்று எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்தியால இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு 6 தான் இருந்திருக்கும். அதாவது 4வது ஆப்ஷன் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜா இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 11 கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்கு. அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் அந்த டைம்ல 2020ல 6 கிளாசிக்கல் லாங்குவேஜ் தான் இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 11 இருக்குதுண்ணே. அடுத்து 10th கொஸ்டின். இன் விச் ஸ்டேட் இஸ் த சிமிலிபால் டைகர் ரிசர்வ் சிச்சுவேட்டட்? அதாவது சிமிலிபல் புலிகள் காப்பகம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். 1 ஒடிசா, 2 மகாராஷ்டிரா, 3 ஆந்திர பிரதேஷ், 4 மத்திய பிரதேஷ். அதாவது சிமிலிபால் புலிகள் காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒடிசாவில தான் இருக்குண்ணே. ஒடிசா தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 11வது கொஸ்டின். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லார்டு வில்லியம் பெண்டிங், லார்டு வில்லியம் டல்ஹோசி, லார்டு வில்லியம் கர்னல்வாலிஸ். 4 வந்து நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா லார்டு வில்லியம் பெண்டிங் தான். லார்டு வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 12வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? அதாவது இந்த சிலை ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி ஸ்டாட்யூ அந்த சிலை வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணே. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குஜராத், மேகாலயா, பஞ்சாப், ஹரியானா. நம்மளுக்கு இந்த ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்குண்ணே. அதாவது ஆப்ஷன் 1 தான் கரெக்டான நம்மளுக்கு சரியான விடை. அதுக்கடுத்து 13வது கொஸ்டின். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் இன் யூம்தங் வேலி லொகேட்டட்? யூம்தங் வேலி லொகேட்டட் எங்க இருக்கு? அதாவது யூம்தங் வேலி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணே. அதாவது யூம்தங் வேலி எங்க இருக்கு அப்படின்னா 4 கொடுத்துருக்காங்க. அதாவது உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, சிக்கிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிக்கிம்ல தான் அமைஞ்சிருக்குண்ணே. யூம்தங் வேலி எங்க இருக்கு அப்படின்னா அதாவது யூம்தங் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்கண்ணே. யூம்தங் பள்ளத்தாக்கு எங்க இருக்கு அப்படின்னா சிக்கிம்ல தான் இருக்குண்ணே. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கு சரியான விடை. அதுக்கடுத்து 14வது கொஸ்டின். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? சுதந்திர இந்தியாவின் முதல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, லியாக்கத் அலி, ஆர்கே சண்முகம் செட்டி, ஜான் மதி அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது ஆர்கே சண்முகம் செட்டி. இவர் தமிழ்நாடை சேர்ந்தவர்ன. இவர் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சண்முகம் செட்டி. அடுத்து 15வது கொஸ்டின். த பீர்பாஞ்சல் ரேஞ்ச் இஸ் சிச்சுவேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்கண்ணே. பீர்பாஞ்சல் ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படின்னா அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து இமாச்சல் பிரதேசம் வரைக்கும் வரும். நம்மளுக்கு இங்க வந்து மேகாலயா, நாகாலாந்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சரியான விடை ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, தேங்க்யூ. இன்னும் அடுத்த வர வீடியோவில் நம்ம சயின்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். நன்றி.